என சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றிய தவிக நிர்வாகியின் தில்லுமுள்ளு வேலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மருத்துவமனை முன்பு இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மனித உயிர்களுடன் விளையாடிய போலி மருத்துவரான தவிக நிர்வாகியை கைது செய்து அவரது மருத்துவமனை மற்றும் மெடிக்கலுக்கு சுகாதாரத்துறையினர் சீல் வைத்துள்ளனர். வறுமையில் வாடும் பெண்களை குறிவைத்து அவர்களிடம் நெருங்கி பழகி பாலியல் பலாத்காரம் செய்து அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டி வந்த ஒரு தவேக நிர்வாகியை கைது செய்த மறுநாளே மற்றொரு தவேக நிர்வாகியின் கையிலும் காப்பு மாட்டப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பூ ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 23 வயதான இளைஞர் ராகுல் காந்தி. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பெட்டிக்கடையில் வேலை பார்த்து வந்த இவர் குடும்ப பிரச்சனை காரணமாக எறும்பு மருந்தை தண்ணீரில் கலந்து குடித்து மயங்கி கிடந்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இரவு 7 மணியளவில் மகனை தூக்கிக் கொண்டு சேத்தியாத்தோப்பு பகுதியில் உள்ள அன்பு என்ற மருத்துவமனைக்கு ஓடி உள்ளனர். இளைஞரை பரிசோதனை செய்த அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் ஆனந்தபாபு வேறு எந்த மருத்துவமனைக்கும் செல்ல வேண்டாம், தானே காப்பாற்றுவதாகவும் ரூபாய் 50,000 செலவாகும் எனவும் கூறியதோடு அட்வான்ஸாக ரூபாய் 15,000 பெற்றுக்கொண்டு சிகிச்சை அளித்திருக்கிறார். இரவு முழுக்க சிகிச்சையில் இருந்த ராகுல் காந்தி திடீரென நள்ளிரவு 2 மணியளவில் உயிரிழந்தார். இதனால் கொந்தளித்த உறவினர்கள் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் தான் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை முன்பாக குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மின்னகரைச் சேர்ந்த 45 வயதான ஆனந்தபாபு தவேக நிர்வாகி என்பதும் அவர் மருத்துவரே இல்லை என்பதும் தெரிய வந்தது.